Hi, hello. Welcome back to my YouTube channel. இந்த வீடியோ நம்ம இன்னைக்கான எடிக்டோரியல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஜூன் 14. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எடிக்டோரியல், நிறைய ஒக்காப்ஸ் இருக்குது. ஸோ கேன் கோ டு த டாபிக். கேர் கேரி இட் ஃபார்வர்ட். கேரி இட் ஃபார்வர்ட்ன்றது வந்து ஒரு அஹ், ஒரு ரேஷியல் ஒரு ஃப்ரேஸ். இது கேரி இட் ஃபார்வர்ட்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம், அது நல்ல விஷயமும் இருக்கலாமோ இல்லைன்னா கெட்ட விஷயமும் இருக்கலாம். அதை கேரி பண்ணுறது, அந்த விஷயத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத வந்துட்டு ஆஹ், இருக்குன்றத நோக்கி போவாங்க இல்லையா, அதுதான் கேரி இட் ஃபார்வர்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் ஹஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஆத்தர் வந்துட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? The BJP on the BJP government in Odisha. The BJP government should continue development schemes in Odisha. பிஜேபி கவர்மெண்ட் உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும். டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்துட்டு என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிஜேபி கவர்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட், ஷுட் கண்டினியூன்றது ஃபைனட்டாக இருக்குது. டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், டெவலப்மெண்ட் என்பது இங்கே அப்ஜெக்டிவ், ஸ்கீம்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். இன் ப்ரிப்போசிஷன், ஒடிசா என்பது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஒடிசாஸ் newly sworn in Chief Minister Mohan Charan Majhi, the first politician from the BJP to occupy the post in the state, will also be making a new record while threatening a long-standing one. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டராக ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா மோகன் சரண் சிங் நேற்று தான் வந்துட்டு பதவி ஏற்றார். அவர் தான் வந்துட்டு பிஜேபிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் பொலிட்டீஷியனு. இந்த மாதிரி அந்த பதவிக்கு போகிறதுல பிஜேபியிலேருந்து அந்த பதவிக்கு போகிற ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா இவர் தான். வில் ஆல்சோ மேக்கிங் எ நியூ ரெக்கார்ட், த்ரெட்டிங் எ லாங் ஸ்டாண்டிங். த்ரெட்டிங்னா ஒரு விஷயம் நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இங்கே எதை வந்து த்ரெட்டனிங் சொல்கிறாங்க, த்ரெட்டனிங் கிடையாது, துவாட்டிங்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி வந்து நவீன் பட்நாயக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 24 வருஷமாக வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஆக்சுவலி இது வந்து லாங் ஸ்டாண்டிங் ஒன். இது 24 வருஷம் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னா அவர் இந்த மாநிலத்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார், நல்ல விஷயங்கள் பண்ணிருந்ததுனால தான் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்க முடியும். ஸோ அவரை முறியடிச்சிட்டு இவர் இந்த பொசிஷன் அது வர்றதுன்றது வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஆத்தர் இஸ் டெல்லிங் த்வெட்டிங் த்வெட்டிங் எ லாங் ஸ்டாண்டிங் ஒன். ஸோ நம்ம இங்க வந்துட்டு வயல் த்வெட்டிங் பார்த்தா வயல்ன்றது கன்ஜங்ஷனாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேஸ் தானே இருக்குது. ஃபைனட் பில்லியன் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இப்போ வில் ஆல்சோ பி மேக்கிங் எ நியூ ரெக்கார்ட் while will also be making a new record while also be thwarting a long standing one அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்டென்ஸை சேர்த்து வச்சு படிச்சோன்னா மீனிங் கன்வே ஆகும். ஓகேவா? வயலுக்கு முன்னாடி ஒரு ஃபைனட் கிளாஸ் இருக்கும், பின்னாடி ஒரு ஃபைனட் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸ்பிரிடாசிசர் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா நவீன் பட்நாயக் இருந்தார். அவருடைய பார்ட்டி நேம் தான் பிஜு ஜனதா தள், பிஜேடின்னுவாங்க. அவர் வந்துட்டு மொத்தம் 24 வருஷம் 99 நாட்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார். இவர் செகண்ட் லாங்கஸ்ட் டேர்னர் ஃபார் எனிஒன் இந்தியா. இந்தியாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இருந்தது கிடையாது, ஒருத்தரை தவிர்த்து. இவர் தான் செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா பவன்குமார் காம்லிங். அவர் என்னென்னு சிக்கிம்க்கு சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இவரை விட கூடுதலாக ஒரு 66 நாட்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது லைக் 99 டேஸ் கூட ஒரு 66 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, அப்போ ஒரு 25 இயர்ஸ் மேலே வரும். 25 இயர்ஸ் ப்ளஸ் சம் டேஸ் வரும். அப்போ பவன்குமார் கம்லிங் பார்த்தீங்கன்னா இவரை விட அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ரொம்ப லாங்காக சீஃப் மினிஸ்டர் வேலை பார்த்ததுல. செகண்ட் பர்சனாக இவர் இருக்கார். யார்? நவீன் பட்நாயக். Mr. Majhi is from Santali tribe and his assassination shows the assiduous which the BJP has seek to win the support of tribal community in Central and East India, also reflected in its endorsement of President Draupadi Murmu when she stood as a candidate. அதாவது பார்த்தீங்க, இப்போ இப்போ புதுசாக யார் சீஃப் முதல்வராக இருக்காரோ அவர் பேர் என்னது? மஜி. இவர் பார்த்தீங்கன்னா சந்தாலி ட்ரைப், சந்தாலின்ற ஒரு பழங்குடியினர் சமுதாயம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து தான் வந்துட்டு இவர் வந்திருக்காரு. இஸ் அசான்சேஷன். ஸோ அசான்சேஷன்னா வந்துட்டு ஒரு லோவர் லெவலில் இருந்து ஹையர் லெவலுக்கு போவாங்க தெரியுமா, லோவர் பொசிஷன்ல இருந்து ஹையர் பொசிஷன், அதுதான் அசான்சேஷன். ஃப்ரம்
டு த ஹையர் இம்பார்ட்டன்ஸ், ஹையர் ரேங்க்குக்கு போவாங்க தெரியுமா? அது அசன்சேஷன்வாங்க. அசியூடியஸ்னஸ்னா ஒருத்தவங்களுடைய வில் பவர், ஹார்ட் ஒர்க்கிங், டிட்டர்மினேஷன் இதெல்லாமே. ஸோ இப்போ வந்து மச்சி தானே முதல்வராக மாறி இருக்காரு. ஸோ அவருடைய அந்த லோவர் பொசிஷன்லேருந்து அவர் அந்த ஹையர் பொசிஷன் போயிருக்கிறது எதை காமிக்கிறதுனா அவர் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், டிட்டர்மினேஷன் பர்சன்றதை வந்து நல்லாவே காமிக்கிறது. with which the BJP has seek to win the support of tribal communities in central and east இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மோட்டிவ் என்னவா இருக்குன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு நிறைய வாக்குகளை பெற்கணும், ட்ரைபல் பீப்புள் கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணுன்றது வந்து அவங்களோட மோட்டிவாகவே இருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு வந்துட்டு திரௌபதி இப்போ இருக்காங்க இல்லையா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, அவங்களும் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களும் வந்து இந்த தொகுதியில் நிற்கும் போது ஷி ஹாஸ் ரிஃப்ளெக்டட், அவங்களுக்கும் நிறைய வாக்குகள் வந்து வந்தது. என்டோர்ஸ்மெண்ட்னு ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறது, அப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா? திரௌபதி முர்முவும் வந்துட்டு அந்த அந்த இடத்துல நிற்கும் போது அவங்களுக்கும் நிறைய வாக்குகள் வந்தது. ஷி இஸ் ஆல்சோ ஃப்ரம் த ட்ரைபல் கம்யூனிட்டி. இப்போ மஜி அவரும் வந்துட்டு ட்ரைபல் கம்யூனிட்டி, சந்தாலி ட்ரைபல் கம்யூனிட்டியிலிருந்து இருந்திருக்காரு. அவருக்கும் நிறைய வாக்குகள் பெற்று இப்போ வந்து அவர் முதல்வராக மாறி இருக்கிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. Mr. Maji has rich experience as a legislator and political organizer, having begun his political journey as an administrator. மஜி பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பொலிட்டிக்கலில். லெஜிஸ்லேட்டடாக இருந்திருக்காரு. லெஜிஸ்லேட்டர்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர், எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்திருக்காரு. பொலிட்டிக்கல் ஆர்கனைசராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜேர்னி எப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டடாக இருக்கும் போது அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யூ வாஸ் எ வில்லேஜ் சர்பஞ்ச் இந்த லேட் 90s பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சர்பஞ்சாக இருந்தார். சர்பஞ்ச் தான் ஒரு வில்லேஜ் ஹெட்டாக இருக்கார். லைக் வில்லேஜ் ஹெட்னு சொல்கிறது நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, கிராம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 90s பார்த்தீங்கன்னா அவர் வந்து வில்லேஜ் சர்பஞ்சாக இருந்திருக்கார். இஸ் அசன்சேஷன் மார்க்ஸ் பேக் த்ரூ ஃபார் தி பிஜேபி விச் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொஜெக்டட் த இமேஜ் ஆஃப் பிஜேபி பீங் rudderless without Mr. Patnaik as well as his dependence on the Brigades have steadily eroded the BJD of its second run of leadership. இப்போ பார்த்தீங்க இந்த சென்டென்ஸ், அசான்சேஷன் அவருடைய அந்த அந்த சாதனை இருக்கு இல்லையா, அவரோட வந்துட்டு ரொம்ப லோவர் பொசிஷனில் இருந்த ஒரு ஹையர் பொசிஷன், இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு ரேங்க்கு வரைக்கும் அவர் ரைஸ் ஆகிருக்காரு. மார்க்ஸ் பிரேக் த்ரூ ஃபார் பிஜேபி. பிரேக் த்ரூனா ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த விஷயம் மூலிமா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட் மூலிமா ஏதோ ஒரு விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து பிரேக் த்ரூன்னுவாங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருந்தார் இல்லையா? ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பிஎம்மாக வந்து பதவி ஏற்றார் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தின் மூலியமாக நாட்டுக்கு என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு எதிர்பார்ப்பு, அதுதான் பிரேக் த்ரூ. ஓகேவா? இப்போ மச்சி பார்த்தீங்கன்னா லோவர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷனுக்கு போயிருக்காரு. அது வந்து பிஜேக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரேக் த்ரூ. ஓகேவா? ஓகே, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கவரி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் ஃபார் பிஜேபி. இந்த பிஜேபி என்ன பண்ணியிருக்கு, விச்ன்றது பிஜேபி நோட் பண்ணுது. பிஜேபி சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொஜெக்டட் த இமேஜ் ஆஃப் த பிஜேடி கிட்ட. பிஜேடினா என்னது, அந்த நவீன் பட்நாயக்கோட பார்ட்டிலேருந்து பிஜேடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஜு ஜனதா தள். பிஜேடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஜு ஜனதா தள். இவங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 கட்சி இருக்குது, இன்னொன்று ஒரு கட்சி இருக்குன்னா, 2 கட்சி இருக்குது அப்படின்னா இந்த கட்சி வந்து இந்த கட்சிக்கு அகேன்ஸ்டாக பேசும், இந்த கட்சிக்கு அகேன்ஸ்டாக பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பிஜேபி எடுத்துக்கோங்க, இது பிஜேடியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பிஜேபி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு இமேஜ் ஆஃப் பிஜேடியோட இமேஜ் ஆஃப் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லி நோட் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி ஒரு கட்சி மற்றொரு கட்சியை பற்றி பேசும்போது நெகட்டிவாக தான் பேசும். என்ன சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் ருட்டர்லெஸ் வித்தவுட் பட்நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ருட்டர்னா என்னதுன்னா ஒரு விஷயத்த கண்ட்ரோல் தன்னோட கைவசத்தில் வச்சுக்கிறது. ஓகேவா? அதுதான் ருட்டர்னுவாங்க. ருட்டர்லெஸ் அப்படின்னா தன்னோட கைவசத்தில் வச்சுக்காம இருக்குது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணும். இன்எபிலிட்டி டு மேக் டிசிஷன். இப்போ இந்த கட்சியில் பார்த்தீங்க நவீன் பட்நாயக் இல்லைன்னா அவர் நவீன் பட்நாயக் இல்லை, அவரோட டிபெண்டன்ஸ் வந்து ஒரு டிசிஷனை கரெக்டாக எடுக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அது எப்பயுமே ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்சியினோட அந்த
நெகட்டிவ்ஸை மட்டுமே வச்சுட்டு தான் ஓட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி பிஜேபியுமே வந்துட்டு இன்கேஸ் இந்த கட்சியில் நவீன் பட்நாயக்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னா அவங்களுடைய டிபெண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எராட் பண்ணிடுவாங்க. எதை எராட் பண்ண, பிஜேடியவே எராட் பண்ணிடுவாங்க, கட்சியவே எராட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னிறுத்தி அதை மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க வந்து ஓட்டை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இராட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அரிச்சிருது. புற்றுக்கரையான்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாமே பார்த்தீங்க, புற்றுக்கரையான் ஒரு புக்கு இருக்குது, கரையான் அரிச்சிருச்சுன்னுவாங்க. அப்போ என்னன்னா அது ஃபுல்லாகவே அந்த அந்த விஷயத்தை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதுதான் எராடுன்னுவாங்க. ஓகேவா? எராடட்ன்றத வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அப்போ நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்த சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஓட் வாங்கியிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட். ஓகேவா? ஆஸ் த ஆக்சுவலிஸ் வீக் ஆஃப் தி பிஜேடி டூ, திஸ் பியூரோக்ராட்டிக் ஓவர் டிபெண்டன்ஸ் வாஸ் யூஸ் டு நாட் ஒன்லி ப்ரொவைட் கவர்னன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பாலிசிஸ் என்டோஸ்ட் பை மிஸ்டர் பட்நாயக், பட் ஆல்சோ இன் பொலிட்டிக்கல் அவுட்ரீச். அதே மாதிரி பார்த்தீங்க, அர்ச்சிலிஸ் ஈல்னா ஒரு ஈடியம் இது. அர்ச்சிலிஸ் இருக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா வீக் பாயிண்ட். வீக் பாயிண்ட், பிஜேடியோட வீக் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிஜேடி வந்துட்டு வெறுமனே வந்துட்டு கவர்னன்ஸ் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட வந்து போகாது. ஓகே, அது கூட சேர்ந்து பொலிட்டிக்கல் அவுட்ரீச்சுமே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ரீச்சுமே அது பேசும். அவுட்ரீச்ன்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் கொடுக்கறது. லைக் எனக்குன்னு ஒரு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் சர்வீஸ் பண்ணுறேன்றது ஒரு ஒரு விஷயம். பட் அதை தாண்டி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். லைக் வந்துட்டு எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, லைக் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுக்க முடியும், மற்ற யார் வந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. எங்களுடைய ஆட்சி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆட்சி, எங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாராலுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, தட் இஸ் அக்ஸ்பெக்டபிள். பட் ஆனால் அதை வந்து ரொம்ப ஒரு எக்ஸாஸ்ரேட் பண்ணி சொல்கிறாங்க தெரியுமா, நாங்கள் தான் எல்லாமே, எங்களை 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 விட்டால் யாரும் உங்களை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையுமே வந்துட்டு இந்த பிஜேடி வந்துட்டு திணிக்கும் மக்கள் கிட்ட. ஸோ அதனால வந்துட்டு மக்களுக்கு ஒரு சில வெறுப்புணர்வுகள் தோன்றுகிறது. ஓகேவா? அதுதான் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ பிஜேபி has steadily grown as alternative to, இதை வந்துட்டு பிஜேபி என்ன பண்ணிடுச்சு, ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அழகாக வந்துட்டு ஸ்டெடிலி க்ரோ ஆயிடுச்சு அப்படின்றார் ஆத்தர். இது டிக்ளைன் ஆஃப் காங்கிரஸையும் தோக்கடிச்சிச்சு. ஓகேவா? ஸோ நல்லா இட் இஸ் தி சென்டென்ஸ் இஸ் ஆக்சுவலி குட் மீனிங் கன்வே பண்ணுது. யூ ஹேவ் டு லேர்ன் லாட் டு என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? அடுத்த பேசேஜ் பாருங்க. Mr. Vaji's swearing and ceremony also marked a return to a degree of political bondment with the BJD after a better and personal campaign targeting Mr. Patnaik and Lieutenant P.K. Pandian for his Tamil roots. லிeutenantன்றதுக்கு வார்த்தை மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசராக இருப்பார், சப்போர்ட்டராக இருப்பார். ஸோ அதுதான் லிeutenant வாங்க. போன் பைன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. இப்போ ஸ்வரிங், அந்த மஜி வந்துட்டு ஸ்வரிங் சிரோமானியில் இருந்தார் இல்லையா, இது இன்னொன்று விஷயத்தையுமே மார்க் பண்ணுது. அது என்னத்தை மார்க் பண்ணியிருக்குன்னா, இட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட்லி அட்டாக்கிங் மிஸ்டர் பட்நாயக்கோட லெப்டினன்ட் பி கே பாண்டியன் அவரை வந்துட்டு இன்டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கு. ஓகேவா? பர்சனல் கம்பெனி டார்கெட்டிங், அவரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கு. ஏன்னா மிஸ்டர் வி கே பாண்டியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸில் கூட போட்டிருந்தாங்க, இவர் வந்து ஒரு தமிழ் பர்சன் தான், இவர் வந்து ஆக்சுவலி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் தான் வந்துட்டு நவீன் பட்நாயக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவராகவே இருந்தார், அட்வைசராகவே இருந்தார். ஸோ இவரை டார்கெட் பண்ணி இப்போ ரீசண்டாக ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூஸ் எல்லாமே பேசியிருந்தாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வி கே பாண்டியன் வந்துட்டு நான் வந்துட்டு அரசியலில் இருந்தே விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் சர்ச் அட் யூடியூப் அண்ட் அதை லிசன் பண்ணிக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். The optics were encouraging and the BJP should focus on bringing continuity to some of the BJD initiatives in the state that have allowed for the faster GDP growth, better delivery of services and welfare measures in the rural areas, and better diversifications of an autonomy that is dependent on agriculture. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜேடியை தோக்கடிச்சிட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுச்சு.
பிஜேபி என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணணும். எதை கண்டினியூ பண்ணணும்? ஆல்ரெடி பிஜேடி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருந்தாங்களோ அதை கண்டினியூ பண்ணணும். என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஃபாஸ்டர் ஜிடிபி க்ரோத்துக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்களோ அதை கண்டினியூ பண்ணணும். பெட்டர் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ்க்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்களோ அதை டெலிவரி பண்ணணும். வெல்ஃபேர் மெஷர்ஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ்க்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணணும். அண்ட் பெட்டர் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எக்கானமி. டைவர்சிஃபைனா பரந்த நிலை. ஓகேவா? எல்லா எல்லா இடத்துலையுமே எக்கானமியோட க்ரோத்ன்றது போகிறதுக்கு அவங்க வந்துட்டு முன் எடுக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகேவா? For all its success in reducing poverty and diversifying its economy, Odisha still remains among the poorest state in the country, with an estimated 11.07% of its population below the multi-dimensional poverty index in 2023 according to Niti Aayog. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா எட்டுன்றது கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. ஃபார் ஆல் இட்ஸ் சக்ஸஸ் இன் ரெடியூசிங் பாவர்ட்டி டைவர்சிஃபைங் இட்ஸ் எக்கானமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் இருந்திருக்காரு சீஃப் மினிஸ்டராக. அவர் என்ன பண்ணியிருக்காரு? பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு, எக்கனாமி டைவர்சிஃபை பண்ணியிருந்திருக்காரு. இருந்தாலுமே கூட ஒடிசா ஸ்டில் ரிமைன்ஸ் த புவரஸ்ட் ஸ்டேட் இன் கண்ட்ரி லெவலில் எடுத்து பார்க்கும்போது ஒடிசா இருக்கிறது ரொம்ப புவரஸ்ட் ஸ்டேட்டாக தான் இருக்குது. வித் எஸ்டிமேட்டட் ஆஃப் இஸ் பாப்புலேஷன் 11.07 டோட்டல் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட பாப்புலேஷன் 11.07 பாப்புலேஷன் இருக்குது இந்தியாவில். பட் ஆனாலுமே இந்த மாதிரியான பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமி டைவர்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஒடிசா ஸ்டில் ரிமைன்ஸ் ஆஸ் எ புவரஸ்ட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஓகே இருக்கு, நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாவர்ட்டியில் என்ன தான் வந்துட்டு சக்ஸஸ் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணியிருந்தாலுமே டைவர்ஸ்ஃபை பண்ணியிருந்தாலுமே ஒடிசா பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரிமைன்ஸ் புவரஸ்ட் ஸ்டேட்டாக தான் இருக்குது. அக்கார்டிங் டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஒன்று எடுத்தாங்க 2023. அதை வச்சு இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னா நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எட்டுன்றது இங்கே கன்ஜங்ஷன், ஸ்டில்ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டில்லும் கன்ஜங்ஷனாக தானே வரும். பட்டு, எட்டு, ஸ்டில்லு இந்த 3 கன்ஜங்ஷனை தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இங்கே ஒரு கன்ஜங்ஷன் வந்திருக்கு, இங்கே ஒரு கன்ஜங்ஷன். யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் ஃபார் ஆல் இட்ஸ் சக்ஸஸ் இன் ரெடியூசிங் பாவர்ட்டி அண்ட் டைவர்சிங் இட்ஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஒடிசா ஸ்டில் ரிமைன்ஸ் அமாங் த புவரஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இங்கே ஸ்டில்ன்றது வந்துட்டு கன்ஜங்ஷனாக வரலை, இட் இஸ் கம்மிங் ஆஸ் அன் அட்வர்பாக வந்திருக்கு. ஓகேவா? அட்வர்பாக வந்திருக்கு. இங்கே எட்டுன்றது மட்டும்தான் கன்ஜங்ஷன் என்னது? இது பார்த்தீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபார் ஆல் இட் சக்ஸஸ் இன் ரெடியூசிங் அண்ட் பைவட்டிங் அதுன்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுற விதமாக இங்கே எட்டுன்றது கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் ஒன்லி 6 மேஜர் ஸ்டேட்ஸ் ஹேவிங் ஹையர் நம்பர்ஸ். இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி 6 மேஜர் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பாவர்ட்டி இண்டெக்ஸ்லேருந்து ஒரு அளவுக்கு மேலே இருக்கே தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸுமே கீழே தான் இருக்குது. மிஸ்டர் மஜி அண்ட் இஸ் கொலீக்ஸ் ஹேவ் தே டாஸ் கட் ஆஃப் என்றது ஒரு ஃப்ரேஸு. ஹேவ் தே டாஸ் கட் ஆஃப் அப்படின்னா அவங்களுக்கு டிஃபிகல்ட்டான டாஸ்க் இனிமேல் தான் இருக்குது. மஹி அண்ட் இஸ் கொலீக்ஸ் ஆட்சிக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட் டாஸ்க்கே ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை மெயின் பண்ணுது. ஒடிசா ரிவார்டட் மிஸ்டர் பட்நாயக் வித் a long tenure, not just for governance but also for bringing peace to a state that has been communal riots in its tribal regions at a time when his party was an alliance with the BJP. இப்போ நவீன் பட்நாயக் வந்து ரொம்ப நாளாக நீண்ட காலமாக முதலமைச்சராக அந்த மாநிலத்துக்கு இருந்திருக்காருன்னா மக்கள் சும்மா வந்து அவருக்கு ரிவார்ட் கொடுக்கல. அவர் நிறையா வந்துட்டு லைக் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா பிரிங் எ பீஸ் வென் கம்யூனல் ரியாட்ஸ், அந்த மாநிலத்தில் கம்யூனல் ரியாட்ஸ்லாம் நடந்தது ஒரு சமயத்தில், எஸ்பெஷலி ட்ரைபல் ரீஜன்ஸில். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பீஸை கொண்டுட்டு வந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துட்டு அலைன்ஸ் வச்சுருந்தது பிஜேடி வந்துட்டு பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிருது. அப்போ 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The BJP should not interpret its mandate as one that endorses its ideology of Hindutva and return to those days of communal disharmony.
Instead it must focus on continuing the development work in Odisha. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் அந்த ஆட்சிக்கு வந்துடுச்சு, இது வந்துட்டு இன்டர்பிரட் பண்ண தேவை அவசியமே கிடையாது. எதை இன்டர்பிரிட்டேஷனாக விளக்கம் கொடுக்கறது, ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு விஷயத்த. இது வந்து விளக்கம் கொடுக்கறது, லைக் ஐடியாலஜி ஆஃப் இந்துத்துவா பற்றி, இந்துத்துவாவோட முக்கியத்துவத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறதோ, ஆர் கம்யூனல் டிஸ்ஹார்மோனி. கம்யூனல் டிஸ்ஹார்மோனின்னு எதை சொல்லுவாங்கன்னா, ப்ரீவியஸ் ஆட்சியில் யார் இருந்தாங்கன்றத வந்துட்டு தப்பாக சொல்லுவாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணாங்களே, நாங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், அவங்க ஆட்சியில் வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே அடையாமல் இருந்திருக்கு, நாங்கள் பார்த்தீங்களா ரொம்ப வந்து ஒரு இன்னோவேட்டிவான விஷயங்களை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தாழ்த்தி பேசி அங்கே வந்து நம்ம ஒரு புகழ்ச்சி அடையிறது தான் வந்துட்டு கம்யூனல் டிஸ்ஆர்மின்னுவாங்க. ஸோ பிஜேபி கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பேசாமல் மஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் கண்டினியூங் தி டெவலப்மெண்ட் ஒர்க். இது வரைக்கும் என்ன ஒர்க்கு அவங்க கண்டினியூ பண்ணாங்களோ, ஸ்கீம்ஸை கண்டினியூ பண்ணாங்களோ, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம், அதை இந்த கவர்மெண்ட் எடுத்து பண்ணுச்சு அப்படின்னா that people will get a benefit from that அப்படின்னு சொல்லிட்டு author is concluding. ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல். we can give 3/5, ஓகேவா? 3/5 ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ ஒகாப்ஸ் பார்த்துக்கோங்க. த்வாட்டிங்னா ஒரு விஷயத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறது. அசாசேஷன்னா லோவர் ரேங்க்லேருந்து ஹையர் ரேங்க்குக்கு போகிறது. அசாடியஸ்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டிட்டர்மினேஷன் பர்சன். என்டோர்ஸ்மெண்ட்னா ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது. இங்கே ஸ்டுட்னு ஏன் வந்திருக்குன்னா, ஸ்டுட்ன்றதை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் பி ஃபார்ம் ஸ்டாண்ட் ஸ்டுட் ஸ்டாண்டிங், ஓகேவா? இது வந்து சிங்குலர் v1, சிங்குலர் v1, இது வந்து ப்ளூரல் v1, இது வந்து v2, இது வந்து v3, இது வந்து v1 ஆயிடுச்சு. அதை தான் இந்த மாதிரி வந்திருக்கு, ஓகேவா? அசாசேஷனை சொல்லிட்டு லோவர் ரேங்க் அந்த ஹையர் ரேங்க்குக்கு போகிறது. பிரேக் த்ரூனா ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் மூலிமா நம்மளுக்கு சொல்யூஷனோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்கும். ரெண்டர்லெஸ்னா கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, டிசிஷன் மேக் பண்ணாமல் இருக்கிறது, ஓகேவா? ஹேச்லெஸ் பிஎல்னா என்னது? வீக் பாயிண்ட். ஸ்டெடி ஃபாஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஓகேவா? ஸ்டாப்னஸே இல்லாமல் இருக்கிறது, ஸ்டெடி ஃபாஸ்ட்லி. அவுட்ரீச் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஓகேவா? சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, எனக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டை தாண்டி நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறது, அதுதான் வந்துட்டு அவுட்ரீச்னுவாங்க. என்டோர்ஸ்னா சப்போர்ட் பண்ணுறது. போன்வைனா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. டைவர்சிஃபிகேஷனாக எல்லார் இடத்துலையும் ஒரு ஸ்கீம் டைவர்சிஃபை ஆக்குறதுனா, லைக் ஒரு ஸ்கீமை கொண்டுட்டு வராங்கன்னா அந்த டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே அந்த ஸ்கீம் போய் சேர்ந்துருக்கணும். இஃப் யூ டேக் அ ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு, அந்த ஸ்கீம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அந்த ஸ்கீம் மூலியமா பயன்பெற்றவர்களாக இருக்கணும், அதை டைவர்சிஃபைன்னுவாங்க, ஓகேவா? அண்ட் கம்யூனல் ரியார்ட்ஸ்னா அட்டாக் பண்ணுவாங்க, லைக் ரொம்ப ஒரு ப்ரூட்டாலிட்டியோட வயலண்ட் வேல வந்துட்டு அட்டாக் பண்ணுறவங்க தான் கம்யூனல் ரியார்ட்ஸ் அப்படின்வாங்க. என்ஜோசஸ் சப்போர்ட் பண்ணுறது. தி டாஸ்க் கட் ஆஃப்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்ன்றதை மீன் பண்ணுது. ஒரு தடவை எடிக்டோரியல் நல்லா படிச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி 2 கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. வாட் ஸ்ட்ராட்டஜி move by the BJP is highlighted by the assassinations of Mohan Sharan Machi as Odisha Chief Ministers அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி பிஜேபி யூஸ் பண்ணாங்கன்றத கேட்குறாங்க. பொதுவாக ஸ்டாப்ளிங் ஸ்ட்ராங்கர் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப். இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் பற்றிலாம் நம்மளுக்கு சென்டென்ஸில் எங்கேயுமே பேசலை, ஸோ இது வராது. இன்க்ரீசிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டு பூஸ்ட் எக்கானமிக் டைவர்சிஃபிகேஷன், இதை பற்றி அவங்க எதுவுமே பேசல, எதுவும் வராது. கைனிங் சப்போர்ட் ஃப்ரம் த சந்தாலி ட்ரைப் அண்ட் அதர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட் இந்தியா, இதுதான் அங்கே சொல்லியிருந்தாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸ்ட்ரென்தனிங் டைஸ் வித் தமிழ் கம்யூனிட்டி பற்றி அங்கே எதுவும் பேசல, நன் ஆஃப் தப்பும் கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். How did the BJP successfully project the BJP vulnerability during the campaign? இதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இதெல்லாம் தெளிவாகுங்க. பிஜேபி கவர்மெண்ட் ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவீன் பட்நாயக்கு இருக்கிற வரைக்கும் தான் கட்சிக்கே ஒரு தெளிவு இருக்கு. நவீன் பட்நாயக் இல்லை அப்படின்னா அந்த பிஜேடியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு
அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுவாங்க. தே வில் நாட் மேக் எ டிசிஷன் பை தெம்செல்ஃப். அவங்களோட டிபெண்டன்ஸ் வந்துட்டு எராய்ட் பண்ணிடுவாங்க பிஜேடியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் இருந்தால் டிக் போட்டு போயிட்டே இருப்போம். பை கிரிட்டிசைசிங் பிஜேடி ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி அதை பற்றி எதுவும் பேசலை. என்ன சொல்கிறாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பிஜேடி ரொம்ப ரிலையன்ஸாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஸோ இது தப்பு. by exposing widespread corruptions and financial mismanagement பற்றி பேசியிருந்தாங்களா, widespread corruptions பற்றி அவங்க பேசவே இல்லை, இதுவும் தப்பு. by focusing on the environment degradations and poor handling of natural resources BJD இதை பற்றி அவங்க பேசவே இல்லை. by highlighting Mr. Patnaik dependence on the bureaucracy and portraying the BJD as rudderless without them இதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே ஓகே, அடுத்து ஒரு 8ல மீட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் in the comment section. Thank you.